அனைவருக்கும் வணக்கம். துளாராசி என்பவர்கள் 10/5/2026 முதல் 16/5/2026 வரைக்கும் துளாராசி என்பவர்கள் மிகவும் அமோகமான வாரம். சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், சூரியன், 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பல விதத்துல உங்களுக்கு ஆற்றலை அதிகரித்துக் கொண்டே இருப்பார். துளாராசியிலே அடங்கிய நட்சத்திரம் சித்திரை 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி முழு நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம் மட்டும் 3 பாதம் அடங்கியது உங்க ராசி. இந்த ராசினால உங்களுக்கு ஆற்றலை அதிகரித்துக் கொண்டே இருப்பாங்க. மேலும் மேலும் இன்னும் ஓடு அப்படின்னு நம்ம ஓட வைத்துக் கொண்டே இருப்பாங்க. அதுதான் ஆற்றல் அதிகரிக்குது. வண்டியில போறோம், ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்துல போறோம்னா 50-60 ஆயிடும். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வேகத்தை அதிகரிக்கும். அதே போல் மன போராட்டம், அதே சம அளவு மன போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது செய்ததால் நம்மளுக்கு பல விதத்துல தொல்லைகள் நம்ம அனுபவித்தோம், இந்த காரியம் செய்ததால் நம்மளுக்கு பல விதத்துல நம்ம தொல்லைகள் அனுபவித்தோம், இனிமே இந்த காரியத்தில் நம்ம ஈடுபடக்கூடாதுன்ற முடிவுக்கு வரக்கூடிய யோகம். சூரியன் செவ்வாய் சேர்த்து உங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அது இணைப்பு கிரகம், நெருப்பு கிரகம் இரண்டுமே நெருப்பு ராசியில இருப்பதால் தோல் சம்பந்தப்பட்ட உளைச்சல் அதெல்லாம் உங்களுக்கு சமமாக இருந்து வரக்கூடிய காலம். இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடணும். அதனால் நிதானித்து செயலாற்றுவதே சிறந்தது. சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில இருப்பதால் பல விதத்துல உங்களுக்கு மன ஆற்றல் அதிகரிக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொள்ளாமல் இருப்பதே சிறந்தது. உங்களுடைய குடும்ப அந்தரங்க விஷயம் பிறர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இந்த காலத்தில் ஜாமீன் கேரண்டு போடாமல் இருப்பது சிறந்தது. மன ஆற்றல் அதிகரிக்கும். சூரியன் செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பதால், அதுவும் குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதால், சந்திரன் 9ஆம் இடத்திலையும் 10ஆம் இடத்தில் செல்லும் போது ராகு 9ஆம் இடத்தில் இருப்பதால் மன ஆற்றல் அதிகரிக்கும். உடனே நம்மளுக்கு என்ன சமாளிச்சுக்கலாம், பணம் தானே எப்படினாலும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால பின்னாடி குடும்பத்தில் உண்டான சிக்கல் வராமல் பார்த்துக் கொள்வதே சிறந்தது. அதனால யாரும் ஜாமீன் கேரண்டி கழிவு போடாதுன்னு சொல்றது. குடும்ப விஷயத்துல யாருடன் பேசிக்கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. குடும்பத்தில் உண்டான கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும். வெளியூர் சென்று வரக்கூடிய யோகம் உருவாகும். படித்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கால்ஷீட் கிடைக்கும். நல்ல ஒரு படிப்புக்கு தேவையான அமைப்பாகவே அமையும். எந்த துறையில நம்ம போய் சென்று படித்தால் நல்லா இருக்கும் அப்படி அந்த துறை அமையக்கூடிய காலம். ஆகவே அதற்கு விடாமல் இந்த வாரத்தில் நீங்க முயற்சி எடுக்கணும். அப்ளிகேஷனை போட்டு ரெடி செய்து கொண்டு உடனே கொடுத்து வரும்போது நீங்க எதிர்பார்த்த படிப்பு உங்களுக்கு அடையக்கூடிய தன்மை அமையும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தி வருவது சிறந்தது. உடல் சூடு ஏற்படும், மனசோர்வு ஏற்படும், தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய காலமாகவே அமையும். ஆகவே சிறு சிறு உபாதைகள்லாம் வரலாம். அதனால் உணவு கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வதே சிறந்தது. பல வகைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். இந்த உடல் உஷ்ணம் ஏறும்போது நல்ல இளநீர் சாப்பிட்டது, நீர்மோர் சாப்பிட்டது, பானகம், பல வகை ஜூஸ் அது மாதிரி சாப்பிட்டு நீங்க உடல் உஷ்ணத்தை நீங்க குறைத்து கொள்ளணும். அதனால உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு மன அழுத்தத்தால் நீங்க பல விதத்துல தொல்லைகள் அனுபவிக்கக்கூடிய காலமாக அமையும். அது இந்த வாரத்தில் உங்களுக்கு துளாராசி என்பவர்கள் சற்றும் எதிர்பாராத லாபத்தை ஈட்டக்கூடிய தன்மையே கொடுக்கும். லட்சுமி கிரகம் கிடைக்கும். லட்சுமி தேவியுடைய வழிபாடு செய்து வரும்போது இந்த துளாராசிக்காரர்கள் மேலும் மேலும் தனப்பாக்கம் அதிகரிக்கும். அபிராமி அந்ததி கேட்டு வரலாம். லட்சுமியுடைய சகஸ்நாமம் கேட்டு வரலாம். முடிஞ்சா சொல்லிட்டு வாங்க. அபிராமி அந்தாதி கூட நீங்க பாராயணம் செய்யலாம் அல்லது வீடியோல கேட்டு வரலாம். ஏதேனும் உங்க அம்மன் சார்ந்த வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு பல விதத்துல உங்களுக்கு நன்மை நடக்கும். உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் புதனோட இணைந்து 8ஆம் இடத்தில் இருப்பதால்
சிறு சிறு மாறுதல் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. இருப்பினும் உங்களுக்கு செவ்வாய் சூரியன் உங்களுக்கு நல்ல வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும். அதனால புதிய வீடுகள்லாம் வாங்கி வைத்துக் கொள்வது சிறந்தது. இடங்கள் வாங்கலாம், அத்தனை உங்களுக்கு ஆதாயமாக அமையும். புதிய வாகனங்கள் வாங்கி கொள்ளும் போது உங்களுக்கு பல விதத்துல நன்மை நடக்கும். ஆகவே திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் திருமணம் கை கொடுக்கக்கூடிய தன்மையே அமையும். அது சற்று கவனம் இல்லாமல் இருக்காதீங்க. நல்ல கவனத்தோட இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய கேதுவால் கவனம் திசை திருப்பும். சிம்மத்தில் அமர்ந்த 10ஆம் இடத்துல இருந்து செயலாற்றக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு பல விதத்துல நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். 11ஆம் இடம் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஆற்றலை அதிகரித்தாலும் கவனம் திசை திருப்பிக் கொண்டே இருப்பார். இதை மட்டும் நீங்க சற்று ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டாலே பல விதத்துல நன்மை அடையலாம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.